Hello friends, City Car Trainers, professional and personalized car training services in Chennai at Doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் கணேஷ் சார் இருக்கார், a client from Selayur. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே 6th day of class and இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் மேடவாக்கம் டு வேளச்சேரி வயா கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் கீழ்கட்டளை. ஸோ இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைடர்ஸ் இருக்காது. ஸோ ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ ஒரு சில டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவைடர்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் டிவைடர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், எனார்மஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது சார் வந்து என்ன மெத்தடாலஜி ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு பிகினர் டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஆன் தி ரோட்டில் இருக்கணும். பிகாஸ் இந்த ரோடோட விட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் 20 feet, அந்த சைட் 20 feet. பட் வெஹிக்கிளோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இன்பிட்வீன் க்ராசிங்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேப்ஸ்க்கு நடுவில் க்ராசிங்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நடுவில் இருக்கும்போது அதை கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த டிவைடருக்கும் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் ஒரு பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களோட அனலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன். ஸோ எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது. ஸோ வைடாக பார்த்துக்கணும். அண்ட் கிளச் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக ஹோல்டு பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஆல் ஆஃப் சடன் அவர் உள்ளே வராரு. ஸோ அந்த மாதிரி இன்பிட்வீன் கிராசிங்ஸ் அவங்க பண்ணும்போது இங்கே 2 wheelers பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து டிஸ்டண்ட்டாகவே அனலைஸ் பண்ணிவிட்டு யூ ஷுட் கண்ட்ரோல் த ஸ்பீட் அண்ட் யூ ஷுட் மூவ். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டண்ட்டாகவே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடு கண்ட்ரோல்டாக ட்ரைவ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இங்கே ரோடோட விட்த்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃப்ளோ ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ மெனி கிராசிங்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் உள்ளே வராரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் தான் பார்த்துக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ் அ பிகினராக நம்மளும் சடன் பிரேக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அண்ட் அதே மாதிரி வியூவர்ஸ் இந்த மாதிரி ரோட்டில் மூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். இந்த லாரி போகிறாரு, அவரோட ரியர் டெயில் லேம்பில் பிரேக் லைட் எரியவே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணார்னா நமக்கு தெரியாது. இங்கே கிராசிங்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் எஸ் ஆர் நோ தியரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எஸ் ஐ எம் கோயிங் டு லீவ் தெம் அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணி அவங்கள லீவ் பண்ணிடணும் க்ராஸ் பண்ணுறதுக்கு. நோ ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் தெம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணணும். ஸோ இந்த விஷயம்லாம் தான் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இந்த இடத்துல மூவ் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மார்க்கெட் ஏரியா மாதிரி தான். ஸோ ஒரு மெயின் ரோட்ஸ் கிடையாது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸோ மெனி ஷாப்ஸ் வில் பி தேர், ஸோ மெனி ரெசிடென்ஷியல் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்டில் ஒரு பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது என்ன போர்ஷன்ஸ் பார்த்துக்கணும் அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் which a beginner should follow is clutch control. ஸோ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி ஜங்ஷனில் 50% ஹோல்டில் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, அவங்க எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க அதை பார்த்துக்கணும். கேல்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஒரு கேப்பில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கரெக்டாக ஸ்பேஸ் கேல்குலேட் பண்ணிக்கணும். டிஸ்டன்ட் அனலைசேஷன். ஸோ ரோடை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ட்லேயே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிக்கணும். ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஃப்ரேம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கரெக்டாக லெஃப்ட் சைடில் எந்த அளவுக்கு வெஹிக்கிள் இருக்குது, ரைட் சைடில் எந்த அளவுக்கு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் டிஸ்டன்ட்லேயே அனலைஸ் பண்ணிவிட்டு ரோடோட அனலைசேஷன் பார்த்துக்கணும். இப்போ எந்த கேப்பில் மூவ் பண்ணணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள் நம்ம ரொம்ப க்ளோஸாக ஸ்டாப் பண்ணக்கூடாது.
இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளோட பேக் ரியர் சைடு நமக்கு ஃபுல்லாகவே ஃபோக்கஸாக தெரியணும். ஸோ இப்போ கரெக்டாக நமக்கு ஃபோக்கஸ்டாக தெரியுது. ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல்லெஸ் ஜங்ஷனில் மூவ் பண்ணும்போது, சிக்னல்லெஸ் ஜங்ஷனில் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர வெஹிக்கிள்ஸ் வருவாங்களா மாட்டாங்களா அதை பார்த்துக்கணும். இந்த இடத்துல சார் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். இப்போ அந்த ரெட் கார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ சார் வந்து மூவ் பண்ணலாம். பட் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இங்கே கிளச் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஸோ கிளச்சிலே தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இஸ் மூவிங் ஆன் ஃபர்ஸ்ட் கியர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்டடியாக ஹோல்டு பண்ணியிருக்காரு, சூப்பராக ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நம்ம ஆக்சுவலாக பார்த்துக்கணும். ஸ்லோயிங் டவுன் வைல் அதர்ஸ் ஓவர்டேக்கிங். யாரும் நம்மளை ஓவர்டேக் பண்ணாலும் ஸ்லோ பண்ணிக்கணும். நம்ம யாருமே ஓவர்டேக் பண்ணக்கூடாது பேஸ்ட் அப்பான சிச்சுவேஷன். ஸோ ஒரு வெஹிக்கிள் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் நார்மல் அதே ஸ்பீடில் போகலாம், ஓவர்டேக்கிங் பண்ண வேண்டாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே 6th day ஆஃப் கிளாஸ். அண்ட் 6th day ஆஃப் கிளாஸில் அவரோட லெவல் ஆஃப் டிரைவிங், அதோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. ஐ டோன்ட் ஹேவ் அ கிளச் அண்ட் பிரேக் வித் மீ. என்கிட்ட கிளச் அண்ட் பிரேக் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இண்டிவிஜுவலாக இஸ் ஜஸ்ட் மேக்கிங் இட் அவுட். ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். வி ப்ரொவைட் ப்ரொஃபஷ்னல் டிரைவிங் மேனரிசம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவரை உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு 100%. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு each and every subscribers and each and every viewers. Thank you.